ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. நம்ம ஷிஃப்ட் ஆனால் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சாப்பாடை செய்ய வேண்டிய வேலை. அமாவாசை நல்ல நாள் எல்லாம் பார்த்து இன்றைக்கி வளர்பிற வெள்ளிக்கிழமை சமைக்கலாம்னு முடிவு பண்ணி இன்றைக்கி ஃபஸ்ட் டே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். செமையான ஒரு டே, எல்லா ஒர்க்கும் போச்சு. இதெல்லாம் எப்படி நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணோம் அப்படின்றதான் இன்றைக்கான வீடியோ. அது மட்டும் இல்லாமல் மிச்ச மீதியான ஷாப்பிங்கும் பண்ணோம். ஷாப்பிங்கும் முடிய மாட்டேங்குது, அதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே. குட் மார்னிங். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் குக்கிங் நம்ம வீட்டில். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ மொதல் தாட்டி வந்து மீன் குழம்பு செய்யணும் அப்படின்னு வந்து நிறையா பேர் சொன்னீங்க. அண்ட் ஆக்சுவலாக நாங்களும் அப்படி தான் செய்வோம். பட் மம்மி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சைவ வடை பாயசம் அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் சமைக்கிறப்ப ஃபஸ்ட்டு மீன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் குக்கிங் நம்ம வீட்டில். ஸோ அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி நான் ரெடி பண்ணி வைக்கணும். மம்மியோட முதல் நாள் சமையல் வந்து இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு பார்க்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் பால் காய்ச்ச போகிறோங்க. ஃபஸ்ட்டு டே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லாமே மும்மரமாக வேலை பார்த்துட்டு இருந்தோம். நான் ஒரு பக்கம் வீட்டை காலி பண்ணுறது, நிறையா திங்ஸ் வாங்குறதுன்னு பிஸியாக இருந்தேன். அதுக்குள்ளே சரசு பொறுப்பாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறா சமைக்கிறதுக்கு. அப்படி தானே நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லைங்க. எப்பயும் போல் எங்கள் அம்மா தான் குக்கிங்கே, சரசு சும்மா சப்போர்ட்டிங் தான். ஆனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா. இந்த கிச்சனை வந்து நம்ம ரெடி பண்ணுற கூட தெரியலைங்க. இப்போ வீடியோவில் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. ஒயிட்டில் பிளாக் அந்த சிமினியை பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இதில் ஒரே பிரச்சனை என்னென்னா, நல்லா மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணுன்றது தாங்க. மம்மி இதை வந்து வைங்க, நான் ஆன் பண்ணுறேன். மாம் வேற நெருப்பட்டி டப்பா இல்லையா? சாமி ரூம்ல எடுத்துக்கமா, சாமி ரூம்ல இருக்குப்பா. அடுப்பை காத்து எந்த பக்கத்துல இருந்து காத்து? ஓகேண்ணா. ஆனா மிஷின்ல இப்போ துணி போடலாம், அவுட்லெட் எல்லாமே கொடுத்துருச்சா? சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ். உங்க சிட்டோட்ட இது சாத்தி சரசு காத்து வாசத்துல சாத்தி பண்றேன். சரி. சாமிக்கும் வெள்ளிக்கிழமை 10 to 12 ஆகலாம். அதனால வந்து முத சமைக்கலாம்னு சொல்லிட்டு சாதம் வடிக்கிறோம். சட்டி சாதம் வடிச்சு முருங்கைக்காய் சாம்பார். எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பாட்டிட்டு முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தேன். முருங்கைக்காய் சாம்பார் பேபி போட்டுட்டா எங்க வீட்டு பக்கத்துல வாங்கிட்டு வந்துட்டேன் நானு. சரசு இதெல்லாம் கேப்ல வாங்குனீங்க? இது முதல்ல 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினது. இது வந்து சரசு ஜெப்டோ இல்ல நம்ம ஊர்ல, இது ஸ்விக்கி மார்ட்ல வந்து இதெல்லாமே போட்டு கொடுத்துச்சு அவசரத்துக்கு. பார்த்து சமைச்சிட்டு அப்புறம் நல்லா பழகி இப்ப புது தனி குடித்தனம் அந்த மாதிரி அங்க வந்து காலி பண்றது எது எப்படின்னு தெரியறதுனால இப்படி எல்லாமே வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாம் சரி பண்ணிடுவோம். ரெண்டாவது பாருங்க, நம்ம ஹோம் சென்டர்ல வாங்கின டப்பாலாம் எடுத்து கொடுத்துருக்குறேன். 2 டப்பா இருக்கு. உங்களுக்கு காட்டுறப்ப வந்து இன்னொரு டப்பா வந்து ஓபன் பண்ணி காட்டிடுவேன். இதுல இப்ப வந்து மிளகாத்தூள் எல்லாம் கொட்டுறதுக்கு டப்பா, எல்லா டப்பாவையும் தூக்கி போட்டு வந்துட்டோம். ஏமி பழைய பொருள் எல்லாத்தையும் போட்டு நீட்டா ஒழுங்கா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புதுசு வாங்கி வச்சிருக்கோம். நம்ம மனிதர்கள் மம்மி. இதுல என்ன வச்சிருக்கீங்க இப்ப குக்கர்ல? இதுல வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்க போறேன். லைஃப்ல என்ன வாங்கல. பருப்பெல்லாம் வாங்கிட்டீங்களா? பருப்புல வீட்ல இந்த கொஞ்சம் பருப்பு இருந்துச்சு, அதை போட்டு நீங்க சாம்பார் நாளைக்கு எல்லாம் மளிகை சாமான் வாங்கிக்கலாம். வாங்கி சரி சரி. இப்ப எப்படி ஆள் போடணும் இதா? ஓகே, இங்க பாருங்க, இப்படி வச்சு இப்படி தள்ளணும், அவ்வளவுதான். பழைய வீடு மாதிரிதான், அழுத்தி இப்படி தள்ளணும், அவ்வளவுதான். ரொம்ப ஹையா வச்சுட்டணும். நீங்க ஆன் பண்ணவே இல்லை, இப்படி வச்சு இப்படி தள்ளணும். ஓகே, முதல் இது அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்க. ஏன் சிட்டி ஏன் சொல்லு. எப்ப வச்சீங்க? இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், பாயாசம். ஜாலியா என்ன செய்யறோம் நம்ம? ஃபர்ஸ்ட் டைம் வீட்ல சமைக்கிறோம். சொல்லு, ஜாலியா? உனக்கு பிடிச்ச குட்டி உருளைக்கிழங்கு பிடிக்கும்.
சாப்பாடு வடிச்சாச்சு, உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு, நான் உரிச்சிட்டு இருக்கேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாம் வச்சாச்சு, பால் காய்ச்சி ரெடியாக இருக்குது. நம்ம ரோமா குட்டி கொடுத்துடலாம். அடுத்து மம்மி பார்த்தீங்கன்னா இந்த டப்பாலெல்லாம் வந்து கொட்ட போகிறாங்க. என்னத்தெல்லாம் மிளகாத்தூள் எல்லாத்தையும். ரோமா நீ என்ன சாப்பிட்ற? பாலா இட்லியா? சாப்பாடு ஒரு 10 நிமிஷம் ஆகும் தங்க. லேட்டாக தான் ஆரம்பித்தோம். நாலுலேருந்து சீக்கிரம் செஞ்சு கொடுத்துறேன் மம்மி. நாலுலேருந்து நீ சீக்கிரம் செஞ்சு. என்கிட்ட காலைல கேட்குறா, அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டால, எனக்கு ஸ்கூலாக ஒன்றா எதுக்கு நீ என்னை எழுப்பிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. அந்த காலேஜ் மம்மி ஃபில் பண்ணோம்னா நீ தான் ஃபில் பண்ணும். இந்த டப்பா எடுத்து கொடுமா. கத்திரிக்கோள். கத்திரிக்கோள் எதுக்கு? இது கட் பண்ணி போகிறேன். எங்கே வச்சுங்க? ஃபஸ்ட்டு பிடிக்கிற மாதிரி வாங்கிட்டு வாட்டினா எங்கே நான் சம்பளத்தை யூஸ் பண்ணுவேன்னு பயத்தில் எண்ணெயாட்டமாக வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்க. ஒவ்வொன்றும் 1 கிலோ பிடிக்கிற மாதிரி. இதுதானே நீ கொட்டி வைக்க வசதியாக இருக்கும். இல்லை எங்கே சம்பளத்தை யூஸ் பண்ணுவேன்னு பயத்தில் என் மருமகம் எல்லாம் பெருசு பெருசாக வாங்கிட்டு வந்திருக்கான். சில்லறை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால கிராக்கரி வீட்டில் எவ்வளோ இதாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. யூஸ் பண்ணலாம், உள்பக்கெல்லாம் வச்சுக்கலாம். சில்லறை பார்த்து ஹேண்டில் பண்ணுவான். இல்லைன்னா சாரதி திட்டுவான். ஏன்னா அவன் நிறையா போட்டு வாங்கிட்டேன்னு திட்டுவான். என்ன பண்ணுவோம்? என்ன குட்டி என்ன பண்ணுவாங்கப்பா? எப்பவுமே நாங்கள் மிளகாத்தூள் அரைச்சிடுவோம். இந்த வீடு வேலைனால இந்த சாரதி சரசம் இங்கே அலைஞ்சிட்டதுனால அரைக்க முடியல. அதனால சாம்பார் பொடி மிளகாத்தூள் இந்த கடையில் வாங்கியிருக்கேன். இது தீந்தோன்னா வெயில் காலம் வந்துடும், அரைச்சிடுவேன். மேலே காய வச்சு அரைச்சிடுவேன். இந்த சாம்பார் பொடி நல்லா இருக்குல்ல பார்க்கவே டப்பா. ஆனால் டப்பா நீ எனக்கு கலர் கலராக தானே வாங்குறேன். என்கிட்ட சுகரு டீ தூளுக்குலாம் அப்படி வாங்கு. என்ன கலர்? சுகர்னா சுகர் எடுத்துருக்கு, டீனா டீ. அது எதுல இருக்கு? எல்லா கடையிலும் விற்கிதுன்னாங்களே. அங்க இல்ல. இனிமேல் வாங்கப்போ கரெக்டாக இந்த அங்கே போதிது. மஞ்சத்தூள் மிளகாத்தூளுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் போட்டு துவரம் திருவ வேணாமே அது. சாரி. இது வந்து பிங்க் சால்ட். அரசு உடம்புக்கு நல்லதுன்னு வாங்கியிருக்கா. ஆமா ஒரு ஏமி அந்த சால்ட் இதுவும் ஒரே டேஸ்டா இருக்கு. A few moments later. வந்திருக்காங்க யாரும் தெரியல. ஹோப்ஃபுல்லி அப்பனுவா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எப்படி கரெக்டா எடுத்தேன் பாத்தீங்களா உங்கள? சூப்பர். யாரு ரோமா அது? ஐயோ என்னென்னமோ வாங்கிட்டு வராரு. ஃபில்டர் கொண்டு வந்துட்டீங்களா? சூப்பர். பலே வலே தேவா. நானும் ரோமாவும் குளிச்சு கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்து நான் மம்மி கூட ஷாப்பிங் போறோம். ஏனம்மா ஹை ஃபை. எஸ். சோ என்னென்ன சமைச்சிருக்காங்க பார்க்கலாம். சொல்லு. சரி சொல்லு. என்னடே அழகா தான் இருக்க. ஓகே. ஸோ என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நீ என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னா சுட சுட சாதம், உருளைக்கிழங்கு பேபி உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் இது முருங்கைக்காய் சாம்பார், நமக்கு தேவையில்லாத ஐட்டம் ரசம், இது கிளி சோறா? அவ்வளோதானே. அப்பளம் அப்பளத்துக்கு தான் வடை சட்டி இல்லையே. அப்பளத்துக்கு தான் வடை சட்டி இல்லை. ஓ பாயாசம். ஓகே பரவாயில்ல. அப்பளம் இல்லைனாலும் பரவாயில்ல. இதே ஜம்முன்னு இருக்கு. சூப்பர். இந்த மாதிரி துணி கிடைச்சா வாங்கிட்டு வரலாம். எப்பயோ டிமார்ட்ல வாங்கினேன். அது இந்த வீட்டுக்கு இருக்குன்னு அப்பயே அந்த ஸ்டீல் அடுப்புக்கு தேவையில்லை. அப்ப வந்து நம்ம போட மனசே இல்ல. அப்ப நம்ம வீடு வாங்கணும்னு சொன்னா போட மாட்டேன். இப்ப இதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஆமா. அப்ப வாங்கிட்டு ஐயோ இது 100 ரூபாயா அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். ஞாபகம் இருக்கா மீ? அதான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு இப்ப உபயோகம் ஆகுது. ஆமா. எதுவும் நடக்காதோ அது தேவைக்காக தான் நடக்கிறது. நாங்கெல்லாம் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணிட்டு டிமார்ட் கிளம்புறோம். ஓகேவா? ஏண்டி தலையை கழட்டின? 1 வார கணக்காக வந்து ஹோட்டலாக தின்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு. அதே எங்கள் மம்மியோட டேஸ்டி சமையல். வெறும் சாம்பார் உருளைக்கிழங்கு இதுவே போதும். வேற எதுவுமே ரசம் கூட அவங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. எங்களுக்குலாம் இதே போதும். ஏமி ரசம் உங்களுக்காகவா? பொதுவாக அடுத்த சாப்பாடு ஊற்றிக்கணும்ல. சரி ஓகே. பாருங்க அப்படி இந்த பேபி பொட்டேட்டோ வச்சு சாம்பார் நல்லா நெய் விட்டு முருங்காய் வேற பாட்டி விட்டு
மரத்தில் காய்ச்சது செம்மையாக இருக்கும். நான் போய் அங்கே உட்காந்து சாப்பிட்றேன். இப்போதான் நிம்மதி பெருமூச்சே நான் விட்டேன். அந்த வீட்டிலேருந்து எல்லாத்தையும் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அந்த வீடு டோட்டலாக காலி பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப நிம்மதி. நம்ம சொன்ன டேட்டில் 31ஆம் பர்ஃபெக்டாக நம்ம வேலையை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து சரசு சாமி கும்பிட்டு பேக் டு த ஷாப்பிங். இன்னும் அந்த ஸ்க்ரீன்ஸு, அதுக்கப்புறம் என்ன வாங்கணும், லைட்டரு, விளக்கமாறு, மோரம், அது எல்லாமே வாங்க வேண்டியது இருக்குது. ஆப்பு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரணும், ஏன்னா நாளைக்கு நம்ம சென்னை கிளம்புறோம். ஓகே, இன்னைக்கு ஷாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக ராயல் ஓக் பண்ணிட்டோம். எதுக்குன்னா நம்ம நேற்று ஹோம் சென்டரில் நிறைய திங்ஸ் பார்த்தோம். கர்டன்ஸ்லாம் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அங்கே ஆர்கனைசர்ஸ் மட்டும் வாங்கிட்டோம். இவர் தான் நம்ம ஹரி சார். இவர் தான் வந்து நம்மளுக்கு சோஃபாலாம் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இது செட் ஆகும் அது செட் ஆகும் நம்ம கேட்குறதெல்லாம் பொறுமையாக சொல்லி எனக்கு கொடுத்தாரு. நாங்கள் பங்க் பெட்டு அந்த அது என்ன சொல்ல பெட் சைஸ் எதை கேட்டாலும் கரெக்டாக டெலிவரி கொடுத்தாரு. நாங்கள் 3 மாதம் ஆச்சு புக் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஆனால் சொன்னோடனே வந்து டெலிவரி கொடுத்தாரு. அதெல்லாம் இங்கே தான் வாங்கணும். அதனால் கர்டைன்ஸ் நான் இவர்கிட்ட கேட்டிருந்தேன். அன்றைக்கி இவர் இல்லை, அதனால் இன்னைக்கு வாங்க முடியாமல் போச்சு. இன்னைக்கு இவருக்கு தான் வாங்குற மாதிரி செட் ஆகுது பற்றியா. நான் வந்து கேட்டேன், இன்னைக்கு இல்லை மேனேஜர் சார் இருந்தார். இன்னைக்கு ஒரு ஆஃப் மைண்டில் வந்தேன்னா நான் வந்து லாங் கர்டன் கலவை எடுத்துகிட்டு போக சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு சரி இது சின்னதுக்கெலாம் மாட்டிடலாம், பெருசுக்கு மட்டும் மாட்டிடலாம் சொல்லி ரெடியாக பண்ணியிருக்கோம். ஒரு கர்டன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கூட பயங்கர என்ரிச் பண்ணிக்காது. பார்ப்போமா? நெக்ஸ்ட் எங்களோட இலக்கு வந்து மங்களன் மங்கள். அங்கே போய் சீட்டு கட்ட போனால் மாத கடைசியில் அத்தனை பேர் கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. அதனால் பிரித்து ஒடியாந்துட்டோம். இப்போ வந்து இங்கே லைட்ரு, ப்ளூம் ஸ்டிக்கு, அதுக்கப்புறமேட்டு மரம் மாபெல்லாம் வாங்கணும். வாங்கணுங்கண்ணே. யா எனக்கு பிடிச்ச சோயா வாங்கிட்டேன். வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டு இது எப்படியா வாங்கணும்ல, எப்படி கிட்டே இருந்தால் கூட வேணுமே வாங்காமல் வருவார். அப்புறம் நிறைய திங்ஸ் வாங்கியாச்சு, விளக்கமாறு எல்லாமே வாங்கியாச்சு. இவன் வீட்டுக்கு போய் எடிட்டிங் ஒர்க்கு பழைய வீட்டில் போய் பண்ணிவிட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் இன்னும் கொடுக்கல. அதனால் பழைய வீட்டுக்கு தான் போகணும். அவங்க அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் மாவு ஊற்றி தோசை ஊற்றி வீடை குத்தி அப்பப்பா அவ்வளோ வேலை இருக்குது. வாங்கலாம். ஷாப்பிங் மங்களன் மங்களில் போய் முடிச்சுட்டோம். அங்கே பாருங்கள் அவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக வித்தியாசமாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேடி பிடிச்சி வாங்கியிருக்கோம். அதெல்லாம் நான் உங்களோட போய் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது ஹோம் அப்டேட்ஸ் பற்றி. அது நிறையா புதுசான விஷயங்களை தேடி வாங்கிட்டு இருக்கோம். நீங்களும் ஃபியூச்சரில் வாங்கணும் எங்கே வாங்கணுன்றது ஃபுல்லாக ஒரு தனி வீடியோவாக போடுறோம். அது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி தேடி பிடிச்சி வாங்கியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பிரியறதுக்கே எங்களுக்கு மனசு வரல. இங்கேருந்து போய் 3 நாள் ஆச்சு. ஆனால் தினைக்கும் நாங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கோம். ஏன் சரசு? ஆமாம். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் இட்ஸ் பை விஜய். நாளைக்கு நைட்டு சென்னை கிளம்பணும். ஆனால் இன்னைக்கு நைட்டு வரையும் வேலை இருந்துட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய வேலைகள் பாரு. நாளைக்கு காலையில் கிளம்புறோமா? ஆமாம். ஓகே.